யார் யாருக்கு சுகம் வேண்டும், முழு சுகத்தோடு நான் வீட்டுக்கு போவேன், ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நிறைவா பெற்று சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்களேன், நல்லா தூக்குங்களேன். குட்டி குட்டி கை இல்லாமல் நெட்ட நெட்ட கையா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கண்டிப்பா ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நிறைவா பெற்று சொல்வீங்க. எது வேணாலும் வாங்கி போறீங்க, அது உண்மை, 100க்கு 100 உண்மை. ஆண்டவர் கொடுக்குறார், நான் அதுக்கு புத்தி கொடுப்பேன். ஆனா நான் முன்னே சொன்னேன், ஆண்டவரிடத்துல ஏதாவது பெறணும்னா 2 வேணும், ஆழமான விசுவாசம், தூய்மையான உள்ளம். ஓகே, அது வேணும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார், நற்கருணாதர். அந்த அனுபவத்தை நான் உங்களுக்கு சொன்னேன்னா, நான் எப்படி அனுபவிக்கணும், ஆண்டவர் இயேசுவே நீங்களும் அனுபவிப்பீங்க, வேண்டியதெல்லாம் பெறுவீங்க. 1998ஆம் ஆண்டு நான் குணமளிக்கும் திருக்கூட்டத்தை நிறைய மும்முரமாக செய்திருந்தேன். ஆந்திராவில் கம்மம் மேற்றாஸ்தானத்தில் என்கூர்னு ஒரு பங்குல அங்க மக்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 மக்கள் வருவாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையில 7:30 மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் 5:30 மணிக்கு வரைக்கும் விடுவோம் செய்வோம். மக்கள் எல்லாரும் சுகம் பெற்று போவாங்க. சொந்தம், அது கொண்டாட்டமா இருக்கும். மக்கள் என்ன செய்வாங்க, இந்த திருக்கூட்டத்துக்காக இந்த குணமளிக்கு ஜெப கூட்டத்துக்கு வரத்துக்கு முந்தின நாளே வந்துடுவாங்க. சனிக்கிழமை வந்துடுவாங்க. ஒரு தடவை ஒரு சனிக்கிழமை மக்கள் 2 டிராக்டர் மக்கள் வந்துட்டாங்க. நான் அவங்களோட என்னுடைய பங்களாக்கு முன்ன பேசின்னு இருக்கிறேன். ஒரு முதியவர், அழுக்கு சட்டை, அழுக்கு உடம்பு, அழுக்கு தலை, அழுக்கு மூட்டைப்பை, கோணிப்பை மூட்டை, அந்த வர எல்லாரும் துவச்சு என்கிட்ட வராரு. ஃபாதர், நான் உங்களோட தங்க வந்திருக்கிறேன், நம்ம தூரத்துலேருந்து வந்திருக்கேன், உங்களோட தங்க வந்திருக்கிறேன்னு. ஓகே, பெரிய தங்குங்க அப்படின்னா. ஃபாதர், நான் சீரியஸா சொல்றேன், நான் உங்களோட தங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு. உடனே நான் சீரியஸா, ஐயோ பெரியவரே, இங்க இடம் இல்லையே, எனக்கு ஒரு ரூம் இருக்கு, என்னோட அசிஸ்டன்ட் சாமியாருக்கு ஒரு ரூம் இருக்கு, வர கெஸ்ட்டுக்கு ஒரு ரூம் இருக்குது மேலே மெத்த மேலே, ரூம் இல்லை உங்களுக்கு கொடுக்க. உங்களது வெராண்டால் படுக்க போடலான்னா இது டிசம்பர் மாதம் குளிர்காலம், இங்கே முடியாது. கோயிலில் படுக்க விடலான்னா சனிக்கிழமை வந்து யாரா நோயாளிங்க வராங்களோ சனிக்கிழமை படுக்கிறதுக்கு தான் இடம், மற்றவங்க விட மாட்டேன். அங்கே பக்கத்தில் கான்வென்ட் இருக்கு, ஸ்கூல் இருக்கு, மற்றும் பில்டிங், பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்கு, அங்கே இடம் இருக்கு. ஆனால் சிஸ்டம் கேட்டால் கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ, மொத்தத்துக்கு இடம் இல்லை பெரியவரான்னு சொல்லிட்டேன். அதே நான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்துருக்கிறேன், உங்களோட இருக்கேன், நீங்க இடம் கொடுக்க மாட்டீங்களான்னு. என்ன செய்யுது பெரியவரே அப்படின்னு. சரி நான் போறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வராரு. வந்து எனக்கு பணம் கொடுங்கன்னாரு. நான் ஏந்திரிச்சு என்னுடைய ரூம்குள்ள போயிடும். ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் டேபிள் இருந்து அதில் ஒரு 5 ரூபா புது காசு, நியூ காயின், அந்த காசு எடுத்து வந்து அவருக்கு கொடுத்தேன். அவர் வாங்கிக்கின்னு எனக்கு 10 இலக்கத்துலன்னு சொல்லலை, அந்த பணம் பாக்கெட்டில் போடல, மூட்டை பையில போடல, கையில் வச்சுனே, ஃபாதர் நான் போறேன், நீங்க ரொம்ப ஃபீல் ஆவீங்க, ஃபாதர் நான் போறேன், நீங்க ஃபீல் ஆவீங்க, ஃபாதர் நான் போறேன், நீங்க ஃபீல் ஆவீங்க சொல்லியே போறார். கேட்டு கிட்ட போனோன்னே எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் பார்க்கறாங்க, மாயமா மறைஞ்சிட்டார். பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அங்க இருந்த மக்கள், என்னங்க ஃபாதர் வந்த பெரியவர் ஆண்டவர் இயேசுவோ இல்ல மாதாவோ, நீ வந்தவன போங்க போங்க சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், போங்க போங்க நீங்க போய் கோயிலில் போய் ஜாம் பண்ணுன்னு சொல்லிட்டு என் ரூமுக்கு போயிட்டு என் பெட்ல படுத்துக்கின்னு ரொம்ப ஃபீல் ஆனேன். ஆண்டவரே நீங்க தான் வந்தீங்களா, மாதாவே நீங்க தான் வந்தீங்கன்னு சொல்லி நான் அதே ஜெபிச்சினே படுத்துட்டேன். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை 7:30 மணிக்கு வந்தேன். மக்கள் வந்து இருந்தாங்க, ஜெப கூட்டம் நடத்தினே இருக்கேன். எல்லாம் பிரசங்கலாம் முடிஞ்சது, திருப்பலி கண்டினியூ பண்றேன். மத்தியில ஆண்டவர் திருவுடல் எடுத்து காட்டும் பொழுது நேத்து பார்த்த அந்த பெரியவர் அந்த அப்பத்துல பாக்குறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் என்ன செய்தேன், ஆண்டவரே நம்ம மன்னிச்சிடுங்க, நீங்க தான் வந்தீங்களான்னு சொல்லி மன்னிப்பு கேட்டேன். எவ்வளவு நேரம் மன்னிப்பு கேட்டேன். நம்ம மக்கள் குறைஞ்ச ஒரு 10,000 மக்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் நான் தான் நன்மை கொடுக்கணும், வேற யாரும் இல்லை. சிஸ்டங்களுக்கு அப்ப கொடுக்கறதுக்கு அப்ப இதுவும் இல்லை, அனுமதி இல்லை, வேற யாரும் கொடுக்க முடியாது, பாதஸ் தான் கொடுக்க முடியாது.
என்ன செய்த போஸ்ட கண்டினியூ பண்ணிட்டு நான் நற்கரணை பேழைக்குள் போய் நன்மை இருந்த பாத்திரத்தை கொண்டு வரேன். நான் ஏற்கனவே போஸ்ட வச்சு மக்கள் நிறைய வர்றதால நான் போஸ்ட வச்சு நன்மையை முன்ன வச்சு ஆசிரியச்சு வச்சிருக்கேன். போஸ்ட வச்சு கான்சன்ட்ரேட் பண்ணி வச்சிருக்கேன். அது கொண்டு வந்து திறக்கும் பொழுது நான் 5 ரூபா கொடுத்த அந்த 5 ரூபா காசு, புது காசு அந்த அப்பத்துல இருக்குது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கைகளை உயர்த்தி Praise the Lord. கை இருக்கு மட்டும் தூக்குங்களேன், இல்லாத வேணாம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் பார்க்க மாயமா மறைஞ்சாரு. ரெண்டாவது அவருடைய திருவுருவத்தை நான் அப்பத்துல பார்க்கிறேன். மூன்றாவது நேத்து நான் அந்த கொடுத்த அந்த 5 ரூபா காசு, புது காசு அந்த சிபோரியத்துல அந்த நன்மை இந்த பாத்திரத்துல மேல இருக்குது. இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா? ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார் சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்களேன். அது 2 கை தூக்குங்களேன். அதே கையால கை தட்டி ஆண்டவர் போட்டுங்களேன். சத்தமா படுங்க. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அன்பான சகோதர சகோதரிகளே, அதே இயேசையா நம்ம மத்தியில வர போறார். நற்கரணை நம்ம மத்தியில வர சித்தமா இருக்கிறார். கண்டிப்பா கேட்கறதெல்லாம் கொடுக்கிறார். நான் எப்படி அனுபவிச்சனோ அவருடைய அன்பையும் அருளையும் ஆசையும் நீங்களும் அனுபவிப்பீங்க. கேட்டதை கொடுக்கிறார். நான் கேரண்டி கொடுப்பேன். நீங்க பெறத்துக்கு கேரண்டி கொடுப்பீங்களா? பெறுவீங்களா? வாங்குவீங்களா? வாங்குறோம், நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை கீழே போடுங்க. நீங்க இல்லை. சரி, ஆண்டவர் இயேசு வருவாரு. நம்ம எல்லாரும் மண்டிட்டு கைகளை விரித்து 6ஆம் பாட்டை பாடி வரவேற்போம். எல்லாரும் மண்டிடுங்க. கிடைக்க போது சுகம் நிறைவா கிடைக்கும். எங்கள் அன்பு இயேசுவே போற்றுகிறோம். எங்கள் அன்பு இயேசுவை ஆராதிக்கிறோம். எங்கள் அன்பு இயேசுவை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் அன்பு இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்பு இயேசுவே, என்று எங்கள் மத்தியில் நற்கரணாதரா உயிரோடு வீற்றிருக்கீங்க. அதுக்காக நன்றி அப்பா. ஏசப்பா, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பாரும். உங்களுடைய சன்னிதானத்தில் கூடியிருக்கும் ஒவ்வொரு நபரை பாரும். கஷ்டத்தால, துன்பத்தால, நோயினால, பேய்களின் தொல்லைனால வாடி வந்திருக்கும் ஒவ்வொரு நபரை பாரும் ஐயா. தொட்டு சுகப்படுத்தும். காயங்கள் நிறைந்த கரத்தால தொடும் ஐயா. ரத்தம் வடிந்த கரத்தால கழுவும் ஐயா. ஒவ்வொருவரையும் கழுவி பரிசுத்தப்படுத்தும், தூய்மைப்படுத்தும். உடைய ஆவியால நிரப்பும். ஒவ்வொருவரும் அன்புக்கு சாட்சியா இருக்கணும் ஆண்டவரே. தொடும் ஐயா, தொடும். எல்லாம் சொல்லுங்க. எங்கள் அன்பு இயேசுவே போற்றுகிறோம். எங்கள் அன்பு இயேசுவே ஆராதிக்கிறோம். எங்கள் அன்பு இயேசுவை ஆராதிக்கிறோம். எங்கள் அன்பு இயேசுவை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் அன்பு இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்பு இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அனைவரும் ஆண்டவரை போற்றுவோம், புகழ்வோம். பாட்டு வழி ஆராதனை பாட்டு பாடுவோம். பக்தியா பாடுவோம். வேண்டியதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார். இன்னும்
Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அமருங்கள். ஒரு கேள்வி கேட்க போறேன். நான் நிம்மதியா இருக்கிறேன், எந்த கஷ்டம் இல்லை, துன்பம் இல்லை, நோய் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஏன் என் மனைவிட்டது சரி, என் புருஷனது சரி, என் பிள்ளைங்க சரி, ஏன் நான் தாய் தந்தது சரி, அக்கம் பக்கத்து சரி, எல்லாரும் இடத்துல நல்லா இருக்கிறேன், நோ ப்ராப்ளம், சந்தோஷமா இருக்கிறேன், உடல் நோயோ உள்ள நோயோ ஆண் நோயோ எதுவுமே கிடையாது, நல்லா இருக்கிறேன் அப்படி சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்களேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லாம தான் வாழ்றோம். அந்த நிம்மதியை கொடுக்குற ஒரே ஒருத்தர் யாரு? ஆண்டவர் இயேசு தான். அது எப்போ கொடுப்பாரு? நம்பிக்கையோடு இருக்கும்போது தான். நம்பிக்கை இல்லாதவங்க கிடையாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்து. பிரைஸ் தி லார்ட். அந்த வலியெல்லாம் போயிடும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. என்னுடைய நற்செய்தி வாசல்ல பார்த்தோம். பக்கவாதம், முடக்குவாதம் மட்டும். முடக்குவாதம் இருக்கும்போது யாருன்னா நல்ல நிம்மதியா இருப்பாங்களா? பாருங்க, ஆண்டவர் இயேசு பார்த்துட்டு மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன்றார். அன்பாந்தவர்களே, ஏன் ஆண்டவர் உடனே தொட்டு எழுந்து சுகமான்னு சொல்லலையே? மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அன்பாந்தவர்களே, நம்முடைய பாவம் தான் நம்முடைய சரீரத்தை கட்டுது, நரம்ப கட்டுது, சதையை கட்டுது, நம்முடைய எலும்பு கட்டுது. தெரிஞ்சு தெரியாம நம்ம பாவம் பண்ணினே இருக்கிறோம். சிந்தனை அளவில், சொல்ல அளவில், செயல் அளவில் நம்ம தப்பு பண்ணினே இருக்கிறோம். எதிராளி எதிரா, அக்கம் பக்கத்துக்கு எதிரா, கணவனுக்கு எதிரா, மனைவிக்கு எதிரா, பிள்ளைகளுக்கு எதிரா, கடவுளுக்கு எதிரா, எல்லாருக்கும் எதிராக தப்பு பண்ணிருக்கிறோம். அதனால என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய பாவமே பழமா மாறி நம்ம சரீரத்தெல்லாம் கட்டிடுது, கை காலை கட்டிடுது. ஆண்டவர் சொல்றார், மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. ஆண்டவர் எங்க தொடுறாரு? அவனை மனசை தொடுறாரு, அவனுடைய ஆன்மா தொடுறாரு. உடனே ரிலீஃப் ஆகிறோம், கை கால்லாம் நல்லா வந்துடுது. அன்பாந்தவர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 பாகம் இருக்குது: சரீரம், மனசு, ஆன்மா. இந்த 3த்துக்கு லிங்க் இருக்குது, தொடர்பு இருக்குது. மனசுல எதனா ப்ராப்ளம் இருந்தா உடனே சரீரத்தின் வழியை தெரிஞ்சிடும். ஆன்மால எதனா ப்ராப்ளம் இருந்தா உடனே சரீரத்தின் வழியை தெரிஞ்சிடும். அன்பாந்தவர்களே, மனசுல அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். யாருன்னா பார்த்தோன்னே, என்ன முகம் சின்னதா இருக்குது, என்ன ஆச்சு அம்மா, என்ன ஐயா அப்படி கேட்போம். அதாவது மனசு சரியில்லை அர்த்தம். ஆன்மால ஏதாவது ப்ராப்ளம் தான், பெயின் தொல்லையோ, பில்லிசுனி கட்டோ, சேவலோ எதா இருந்தா உடனே சரீரத்தின் தெரிஞ்சிடும். அரே, பேய் பிடிச்சிருக்கிறா இந்த அம்மாவை, இந்த ஐயாவை உடனே கண்டுபிடிச்சிடும். அதாவது இந்த சரீரத்தின் வழி எல்லாம் தெரிஞ்சு போடும். அன்பார்ந்தவர்களே, நம்ம செய்யற ஒவ்வொரு செயல், ஒவ்வொரு சொல், ஒவ்வொரு சிந்தனை எல்லாம் நல்லதா இருந்தா ஆண்டவர் ஆசீர்வாதம் நிறைய கிடைக்கும். கெட்டதா இருந்தா நம்முடைய சரீரத்தை கட்டும், நம்ம நிம்மதி இல்லாம செய்யும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, அதை நான் சொல்லிதான் ஆகணும். ஏன்னா நம்ம நிம்மதியா இருக்கணும்னா, சந்தோஷமா இருக்கணும்னா, ரொம்ப ரிலீஃபா இருக்கணும்னா இதை சொல்லிதான் ஆகணும். 1998ஆம் ஆண்டு நடந்த நிகழ்ச்சி சொல்றேன். ஆந்திராவில் வரங்கல் மேட்டாசனத்தில் கத்தீட்ரல் சர்ச்சுக்கு ஜப கூட்டம் நடத்தும் போது, அங்கே நைட்டெல்லாம் ஜபம் நடத்துவோம், பகல்ல பிளஸிங் கவுன்சிலிங் தான். ஓகே, சிஸ்டர் என்ன பண்ணாங்க, நிறைய கான்வென்ட்டுங்க இருக்கு, அங்கே ஒரு கான்வென்ட்ல கொண்டு போனாங்க சுப்பீரியர். அங்கே ஜப இந்த பிளஸிங் கொடுக்கறதுக்காக கேட்டாங்க. போனோம். அங்கே போன பிறகு ஒரு மூலையில ஒரு சிஸ்டர் ஒரு ரூம்ல இருக்காங்க, படுத்திருக்காங்க. அவங்க 18 வருஷமா கட்டில் மேல கிடந்தாங்க. கை கால் அசைக்க முடியாது. கட்டில் பக்கத்துல 2 கழி இருக்கும். அந்த கழி பிடிச்சுக்கின்னு இங்க இருந்து இது வரைக்கும் பொண்ணு 1 மணி நேரம் ஆகும். அசைக்க முடியாம அப்படியே படுத்து கிடக்குறாங்க. ஃபாதர், 18 வருஷமா எவ்வளவு செலவு பண்ணோம், எங்க காங்கிரஸ் ஃபுல்லா ஜபம் பண்ணியிருக்காங்க, ஒரு 4 நாள் அப்படியே தான் இருக்காங்களே, இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை ஃபாதர் அப்படின்னு சொன்னேன். சரி ஜெபிக்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சேர் போட்டாங்க, உட்காந்துருந்தேன். அந்த அம்மாவோட பேசின்னு இருக்கிறேன்.
சிலு ஜோமல் கையில் இப்படி வச்சு பேசிட்டு இருக்கிறேன். அதுக்குள்ள ஒரு சின்ன சிஸ்டர், அவங்களுக்கு உதவியா இருக்கிறதுக்காக ஒரு சின்ன சிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க உள்ள வந்தாங்க எதுக்கோ எடுக்க. என்கிட்ட பேசியிருந்த அந்த அம்மா உடனே கோவப்பட்டு, அடியே திறந்து விட்ட நாய் நோடினே, அம்மா நான் தெரியாம வந்துட்டாமான்னு சொல்லி ஓடிவிட்டாங்க. அவங்க போய் 10 நிமிஷம் ஆச்சு. ஆனா கட்மலை படுத்திருக்க அம்மா மட்டும் உடலை திட்டினே இருக்காங்க, திட்டினாங்க. நான் என்ன செய்யறேன், சிலு ஜாமல் பிடிச்சி இப்படியே இருக்கு பார்த்துருக்கேன். குறைஞ்சது 10 நிமிஷம் பேசி அவங்களுக்கு இமோஷன் ஆகி, ஃபாதர் இப்ப சொல்லுங்க நாங்க. அம்மா என்ன சொல்றது, இந்த 18 வருஷமா கட்ட மேல கடந்தது இதாம்மா காரணம், உன் கோபம் தாம அது காரணம், உங்களுடைய துவேஷம் தாம காரணம். இப்ப அம்மா நீ நானும் பேசிருக்கிறோம், என்ன பேசிருக்கிறோம், என்ன ரகசியம் பேசணுமா? அந்த அம்மா வராங்க, உனக்கு உதவியா இருக்கிறாங்க. அந்த உதவியா இருக்கிற அம்மாவை பார்த்துட்டு நாய் நுழையுதுன்னு சொல்றேன். நாய் சொல்றாங்க அந்த அம்மாவை, வந்துட்டு நாய் நுழையுமே நுழையிறேன்னு சொல்றேன். என்னம்மா பாருமா, உங்களை குளிப்பாட்டுறாங்க, உங்க துணி துவைச்சு கொடுக்குறாங்க, உங்க ரூம் சுத்தம் பண்றாங்க, சாப்பாட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த சிஸ்டர், அவங்களுக்கு இந்த போல திட்டினா இருக்குமா? ஆமா ஃபாதர், ஆமா. இப்ப நான் என்ன செய்யணும்? நான் மிஞ்சி போது ஒண்ணுமே இல்ல, செய்து தப்பு எல்லாத்தையும் ஒத்துக்க, ஆண்டவத்துல முன்னும் ஒத்துக்க, கண்டிப்பா ஆண்டவன் தொடராரு, சுகம் பெறுவாங்க. அப்படியே சாமி சொல்லி அப்படியே 3 மணி நேரம் கண்ணீர் விட்டு அழுதாங்க. அந்த அருட்சாக்கதை நல்லா அழுதுட்டு அப்புறமா ஃபாதர் நான் பாசனம் பண்றேன், கண்டிப்பா அம்மான்னு சொல்லி பாசனம் கேட்ட பிறகு அந்த பாவத்துக்கு பரிகாரம் ஜெபத்தை சொன்னேன். நான் சொல்லி சிலுவார வரைஞ்ச உடனே அன்பாந்தவர்களே, அந்த அம்மாவுக்கு ஒரு ஷாக் வந்து அப்படியே எழுந்துச்சாங்க. கால் ஸ்டிப்பர், கால் பக்கத்துல கட்டில் பக்கத்துல அழுத்தாங்க, அப்படியே எழுந்துச்சாங்க, சோத்தை பிடிச்சாங்க, டக்குன்னு அப்படியே தத்தப்பத்தம் நடந்தாங்க. டக்குன்னு நல்லா ஓடி, நான் எங்க ஓடுறாங்க முந்திரவங்களும் சொல்லிட்டு நான் பின்னால ஓடுறேன், சிலு ஜாமல் கீழே வச்சுட்டு. அப்புறம் நல்லா ஓடி அங்க இருக்க சிஸ்டர் எல்லாரையும் கட்டுப்பிடிச்சு, அம்மா என்ன மன்னிச்சிடமா, நான் கோவப்பட்டேன், என்ன மன்னிச்சிடமான்னு சொல்லி எல்லாருக்கும் முத்தம் கொடுத்தாங்க, மன்னிப்பு கேட்டு. அன்பார்ந்தவர்களே, இந்த 2-3 வருஷத்துக்கு முன்னதான் ஆண்டவர்களை சேர்ந்தாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அவங்களுடைய சகோதரிங்க சொன்னாங்க. ஏன் இதை சொல்றேன்னா எடுத்துக்காட்டு, நம்முடைய கோபம் தான், துவேஷம் தான், பகத்தான் நமக்கு உடல்நிலை சரியில்லாம போயிடுது, நிம்மதி இல்லாம போயிடுது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் அன்புல வளரணும், ஆண்டவர் அன்புக்கு சாட்சியா இருக்கணும். அதுக்கு தான் நம்மள எல்லாரும் ஆண்டவர் நம்ம இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்காரு. Praise the Lord. 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 நம்மள கோபம், துவேஷம், பகை, கட்சி அதிகமாயிடுச்சுன்னா நம்ம நிம்மதியா இருக்க மாட்டோம். நம்முடைய உடம்பு பாகங்கள் எல்லாம் சரியா வேலை செய்யாது. வலி வருதுன்னா காரணம் கோபம் தான், அந்த நம்ம துவேஷம் தான், பகைத்தான். அது எல்லாத்தையும் விட்டு விடணும். அதான் அம்மா மாதா எல்லா இடத்திலும் காட்சி கொடுத்துன்னு வராங்க. ஒவ்வொரு ஆண்டு அன்புல வளரும்னு சொல்லி வராங்க. அதே தாய் அப்போ அந்த கூட அப்பப்ப பேசுவாங்க, அப்பப்ப பேசி ஆண்டவுடைய அன்புல வளர மாதிரி செய்தாங்க. அவரு கொடுத்த வார்த்தையை எல்லாரும் கொடுத்துட்டு வராங்க. மாதா எனக்கும் அதை கொடுத்துருக்காங்க. 3 வார்த்தை, அது நிறைய பேர் சொல்லியிருக்கு, நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த 3 வார்த்தை கடைபிடிக்கணும் வாழ்க்கையில. நம்ம ஆண்டு அன்புல வளர்ந்த மாதிரி ஆண்டு நிறைய வரங்களாம். முதல்ல ஆழ்ந்த விசுவாசத்தால் ஜெபிக்கணும். என்னத்தான் கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், நோய்கள் வந்தாலும், பெயின் தொல்லை இருந்தாலும், எதோ வந்தாலும் ஆழ்ந்த விசுவாசத்தால் ஜெபிக்கணும். அன்பார்ந்தவர்களே, அந்த வாழ்க்கையில பாருங்க, சின்ன வயசுல இருந்து அந்த விசுவாசம் ரொம்ப ஆழமா பாக்குறோம். அவர் சின்ன குழந்தை விளையாடும் போது ஒரு அம்மா தண்ணி கொண்டு வருது, கீழே பையன் போய் தள்ளி விட்டுறான், ஒருத்தன் கீழே ஒழிஞ்சது. அந்த அம்மா அழுது, ஐயோ வீட்டுல போட பேசுவாங்களே அது சொல்ல அழுது. உடனே அந்த மண்டிட்டு ஒரு சின்ன ஜெபம் சொல்றாரு. உடனே அந்த கோபம் குடம் வந்துடுது, எடுத்து போறாங்க. நிறைய அற்புதங்களும் பார்க்கலாம். காரணம் அவர் ஆண்டவர் மேல வச்சிருந்த அன்பு எல்லே இல்லை. அவ்வளவு அன்பு வச்சிருந்தார், அவ்வளோ விசுவாசம் வச்சிருந்தார். விசுவாசம் நாளுக்கு நாள் அந்த விசுவாசம் அதிகம் வச்சிச்சு அவர் வாழ்க்கையில. அதனால்தான் ஆண்டோட பிரசன்னம் அவரோட சேர்ந்துச்சு. குழந்தை இயேசுவா அவர்கிட்ட போய் விளையாடுவார் ஆண்டவர் இயேசு. கேட்டதெல்லாம் கொடுத்தார்.
பாருங்க, அந்த கழுதை தலை வணங்க, அந்த கழுதையே வணங்க வச்சார் நற்கரநாதரை முன்னு நிறுத்தி. எங்கிருந்து வந்து விசுவாசம்? ஆழமான விசுவாசம், அசைக்க முடியாத விசுவாசம் வச்சிருந்தார். அதற்கு பெரிய அற்புதங்கள்லாம் செய்ய முடிந்தது. Praise the Lord. 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 இரண்டாவது வார்த்தை மாற சொன்னது, யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. அவருடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா, அந்த வாழ்க்கையில அவங்க அப்பாவுக்கு, நீங்க அவர் புக்கை படிச்சிருக்கலாம், அந்த இந்த புக்கை படிச்சிருக்கலாம், அந்த சினிமா இருக்கு, அந்த சினிமா பார்த்துருக்கலாம். அவங்களுடைய அப்பாவை வீண் பழி அப்பாவுக்கு வந்திருக்கு. ஒரு குழந்தை மற்றவங்க சாவடிச்சுட்டு இவர் சாவடிச்சுன்னு சொல்லி கடைசியில் பெரிய தண்டனைக்கு போயாச்சு, மரண தண்டனைக்கு அளவுக்கு. இருந்தாலும் என்ன செய்தார் அவங்க அப்பா? அந்த கத்துறார். உடனே அவர் வந்த அங்க ஒரு இடத்துல பிரசங்கம் சொல்லி இருந்தவர். அப்படி அவருக்கு மல்டி லொகேஷன் ஆண்டவர் புனித அந்தோனியாருக்கு ஆண்டவர் இயேசு மல்டி லொகேஷன் கொடுத்தாரு. பைலொகேஷன்ல மல்டி லொகேஷன், ஒரே இடத்துல நிறைய இடத்துல இருப்பார், மல்டி லொகேஷன். உடனே கூப்பிட்டார், உடனே அவர் வந்தார், அந்த அற்புதத்தை செய்தார், அந்த குழந்தை உயிர்த்தமை செய்தார். அவரு இது போல எங்க அப்பாவுக்கு செய்தி எதை செய்தியா சொல்லிட்டு தண்டிக்கல, கோவப்படல, அவரோட ஆண்டவர் மகிமை வெளிப்படுத்தினார் புனித அந்தோனியார். மூன்றாவது, பகைவரை பார்க்கும்போது அன்போட பார்க்கணும்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. அன்பாந்தவர்களே, அந்த வாழ்க்கையில பார்த்தோம்னா யாரோ என்னமா பண்ணாங்க, தூஷாச்சாங்க, திட்டினாங்க, அடி கூட வந்தாங்க, என்னென்னமோ செய்ய வந்தாங்க. ஆனா இருந்தாலும் யாருக்கும் குறை செய்யல, தீங்கு அடிக்கல, எல்லாரும் அன்பு செய்தாரு. Praise the Lord. 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 அன்பாந்தவர்களே, இந்த மூன்றும் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கணும்னா, மாதா சொன்ன மூன்று வார்த்தை கடைபிடிக்கணும்னா, ஆண்டவர் பிரசன்னம் இருந்தா தான் கடைபிடிக்க முடியும். ஆண்டவர் பிரசன்னம் இல்லைன்னா கடைபிடிக்க முடியாது. அந்த மூன்று பிரசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, எங்கிருந்து எடுக்கிறதுன்னா, முதல்ல திருப்பலியில் எடுக்கணும். நான் அப்ப சொன்னேன், இருக்கிற ஜபத்திலே உயர்ந்த ஜபம் திருப்பலின்னு சொன்னேன். ஏன்னா ஆண்டவர் இயேசு இறங்கி வந்து நமக்காக பலி ஆகுறாரு. அவருடைய திருவுடல் நமக்கு உணவா கொடுக்குறாரு, அவருடைய திருரத்தம் குடிக்க பானமா கொடுக்குறாரு. அவருடைய திருவுடல் திருரத்தம் நம் உட்கொள்ளும் போது நம்ம அவரா மாறிடுறோம், இன்னொரு கிறிஸ்துவா மாறிடுறோம். அதாவது அவருடைய பிரசன்னம் நம்முடைய சரீரத்துல, மனசுல, ஆன்ம மூணுத்துல வந்து சேர்ந்துருது. அப்ப நம்மளுக்கு இருக்க நோய் நொடியெல்லாம் போயிடுதுன்னு சொன்னேன். உடல்நோயா இருக்கலாம், உள்ள நோயா இருக்கலாம், ஆன்ம நோயா இருக்கலாம், எல்லா நோயிலிருந்து விடுதலை. இந்த சத்தியத்தை தலைமுறையா மக்கள் அனுபவிச்சு வராங்க. இப்பயும் அனுபவிச்சு இருக்காங்க மக்கள். நீங்களும் அனுபவிப்பீங்க. நீங்க இங்கிருந்து வெளியே போன பிறகு பாருங்க, உங்களுக்கு நோய் நொடி இருக்குதான்னு தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் தொற்றிருக்கிறார். தினமும் ஆண்டவருடைய திருவுடத்து ரத்தத்தை உட்கொள்ளணும். அதாவது திருப்பலியில, அன்றாட திருப்பலியில் பங்கெடுக்கணும். இரண்டாவது, ஆண்டோடைய வார்த்தையை கேட்டோ இல்ல படிச்சோ நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும். வார்த்தை மனு உருவானார், நம்முடைய குடிகொண்டார். அந்த வார்த்தை நத்திங் பட் ஜீசஸ் தான். ஜீசஸ் அந்த வார்த்தை. அந்த வார்த்தை நம்ம ஏற்கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் பிரசன்னம் வந்து சேர்ந்துருது. நம்முடைய சரீரத்துல, மனசுல, ஆண்டவர் மூலத்துல வந்து சேர்ந்துருது. ஆண்டவர் பிரசன்னம் சேர்த்தால எதுக்கும் பயம் கிடையாது, எந்த நோய் நொடியும் வராது. ஆண்டவர் கூட இருக்கிறதால தைரியமா முன் போகலாம். ஆண்டவர் பிரசன்னம் இருக்கிறதால எல்லாத்தையும் சாதிக்கலாம். ஆண்டவர் பிரசன்னம் நம்மள இருக்கும்போது நம்ம எது கேட்டாலும் கொடுக்கிறார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 15:7 படிங்க. யோவான் நற்செய்தி அதிகாரம் 15:7. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீர் என்னுள்ளும் நான் உங்களும் நிலைத்திருந்தால், என் வார்த்தை உங்களும் நிலைத்திருந்தால் நீ எது கேட்டாலும் கிடைக்கும் சொல்றார். அது உண்மை, 100% உண்மை. ஆண்டவர் வார்த்தை எப்பவுமே நம்மள செயல்படணும். ஆண்டவர் பிரசனம் சேர்ந்துரும். ஆண்டவர் வார்த்தை நம்ம இருந்துட்டா ஆண்டவர் பிரசனம் சேர்ந்துரும், எதுக்கும் பயப்பட தேவையில்லை. மூன்றாவது வார்த்தை, ஆண்டவருடைய நாமம் ஜீசஸ், இயேசு, அந்த நாமத்தை, பவித்திர பரிசுத்தமான நாமத்தை எப்பயுமே நம்ம உச்சரிச்சுனே இருக்கணும். இயேசுவே 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 இயேசுவே. Praise you Jesus, love you Jesus, trust you Jesus, thank you, அப்படி சொல்லிக்கினே இருக்கணும், உச்சரிச்சுக்கினே இருக்கணும். அப்ப ஆண்டவர் பிரசன்னம் வந்து சேர்ந்துருது நம்மள. அன்பார்ந்தவர்களே, நான் அப்படி நாமம் உச்சரிக்க நம்மளுக்கு நோய் நொடியெல்லாம் போயிடுது. அது என்ன தீராத நோய் இருந்தாலும் சரி, எல்லாம் தீர்ந்து போயிடும்.
ஒரு எடுத்துக்காட்டு 1997 நடந்த என்னுடைய பங்குல நடந்த விஷயம் இது. என்னுடைய பங்கு ஆள் ஒருத்தர் வந்து ஒரு அம்மாவை குஷ்டரோகம் உடம்பு ஃபுல்லா குஷ்டரோகம் அவர் அம்மா கொண்டு வர்றார். அவர் பேர் ஷவுர் ரெட்டி. ஃபாதர், எங்க அத்தை இவங்களுக்கு இந்த நோய் வந்திருக்குது, குஷ்ட நோய். இவங்களுக்கு 12 பேர் குழந்தைங்க, 12 குழந்தைங்க, பையன் பொண்ணுங்கள்லாம். எல்லாம் சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது அவங்க புருஷன் விட்டு செத்துட்டாரு. இவங்க கழனில போயிட்டு ராத்திரி பகல் வேலை செய்து அந்த பிள்ளைங்களை நல்லா கரை சேர்த்து எல்லாரும் கல்யாணம் பண்ணி வச்சு படிக்க வச்சு நல்ல இருக்காங்க. சமீபத்தில் இந்த நோய் வந்துருச்சு, குஷ்டரோகம். இப்ப எல்லாரும் பையனும் பொண்ணுங்க பேர பிள்ளைங்க எல்லாம் வெளியே தொடுத்துட்டாங்க இவங்களை. நான் பார்த்தேன் என்னடா வந்தாங்க, நான் என்ன செய்யுதுன்னு தெரியாம உங்களாண்டு கொண்டு வந்த ஃபாதர், என்ன பண்ணுங்களா சாமியை, நான் அங்கேயே விட்டுறேன் கோயிலாண்டியான்னு. ஓகே, நோ ப்ராப்ளம். அந்த அம்மான்னு சொல்லிட்டேன், அம்மா அந்த கோயில் உள்ளே இருங்க, ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார், நற்கநாதர் உயிரோடு இருக்கிறார், அவரை பிரசன்ட் இருங்க. நீங்க கிறிஸ்துவன் கேட்டீங்களா? கிறிஸ்துவங்க இல்லை, நீங்க இந்துவா இருக்கிறதால ஆண்டவர் நீங்க எப்படி ஜபிக்கிறது உங்களுக்கு தெரியாது. நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன், அது மட்டும் சொல்லிடுங்க. இயேசுவே இயேசுவே இயேசு சொல்லுங்க, அந்த நாமத்தை சொல்லுங்க. ஆண்டவரே உன் திருரத்தத்தால என்ன கழுவுன்னு சொல்லுங்க. உங்களுடைய திருரத்தத்தை எனக்கு கழுவோம், இயேசுவே என் திருரத்தத்தை கழுவோம் அப்படி ஒரு வார்த்தை சொல்லிருங்க. இந்த வார்த்தை ஒரு 1000 தடவை சொல்லுமா சொல்லி உட்கார வச்சு சொல்லு வேண்டி சாப்பாடுலாம் நான் கொடுத்துட்டேன். அங்கேயே தங்கி நைட்ல கோயில் படுக்க விட்டுட்டேன். அன்பர்களே, ஆஃப்டர் 3 days 3 நாளுக்கு பிறகு பார்க்கிறோம், அவங்க அந்த குஷ்டரோகம், அந்த புண்ணு, ரத்தம் சீடு வந்த புண்ணு, மூக்கு, உதடு, காது, கைங்க, விரல் எல்லாம் அழுகினே வருது. அந்த ஒழுவுறது எல்லாம் காஞ்சு போயிடுச்சு. எல்லாம் காஞ்சு போய் ரொம்ப நல்லா இருக்கு. 1 வாரம் பொறுத்து பார்த்தா அந்த புண்ணே இல்லை. 2 வாரம் பொறுத்து பார்த்தா அவங்க மேனி, அந்த குஷ்டரோகத்தை மேனி மாறி இந்த குழந்தைகளோட உருவம் எப்படி இருக்குதோ, அந்த சரீரம் சின்ன மென்மையான சரீரம் அது போல உண்டாயிடுச்சு. அப்புறம் 1 மாசம் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஆண்டோட மகிமையை எல்லாம் பாக்குறாங்க. இந்த நியூஸ் அந்த ஆல் ஓவர் டயசிஸ் மற்ற இடத்துல போய் பரவிடுச்சு. எல்லாம் மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க அந்த அம்மான்னு சொன்னேன், அம்மா உங்க பசங்க வருவாங்க, உங்க பேர பிள்ளைங்களா வருவாங்க, பார்த்தோன்னு கோவப்படக்கூடாது. யார் விட்டாலும் ஆண்டவர் விடலை பத்தியா, ஆண்டவர் கண் காப்பாத்திருக்காரு, கவலைப்படாதும் கோவப்படக்கூடாது. சரிங்க சாமி சொல்லிட்டாங்க. அப்ப எல்லாரும் வந்தாங்க, பார்த்தாங்க. அவங்க பிள்ளைங்க, பையனுங்க, மருமகள்க, பொண்ணுங்க, மருமகனுங்க, பேர பிள்ளைங்க எல்லாரும் வந்தாங்க. அம்மா நம்ம வீட்டுக்கு போலாம், அத்தை போலாம் அப்படி எல்லாம் கூப்பிடுறாங்க. ஆயா போலாம் சொல்லி எல்லாம் கூப்பிடுறாங்க. நான் வரல. உங்க மேல கோபம் இருக்குன்னு வரல, கோபம் இருக்குன்னு சொல்லி வரல. எனக்கு எல்லாரும் கைவிட்ட பிறகு என் ஆண்டவர் இயேசு எனக்கு கைவிடல. அவர் என்னை கண்ணி நிமிப்போல காப்பாத்தினாரு. இந்த நோயிலிருந்து, இந்த கொடு நோயிலிருந்து என்னை காப்பாத்தினார். இனிமே அப்படிப்பட்ட நோயில் இருக்கவங்களுக்கு நான் ஜபம் பண்ண போறேன். அதனால ஃபாதர் கேட்டு நான் எங்கன்னா அந்த நோய் இருக்குங்களான்னு போய் ஜபம் பண்ண போறேன், அங்கே இருக்கு அவங்களுக்காக ஜெபிக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வீட்டுக்கு போகாம ஆண்டவர் சேவைக்கு போனாங்க. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நீங்க எங்கேயோ இருக்காரு நினைக்காதீங்க, உயிரோடு இங்க இருக்கிறார். நற்கன வடிவத்தில் நீங்க எல்லாரும் ஆண்டவர்கள் நிறைவே பெறணும்னா அவர்கள் நம்பிக்கை வைக்கணும். ஆண்டவர் பிரசனத்தை எப்பயுமே சேர்த்துக்கணும். அனுதின திருப்பலில் பங்கெடுங்க, ஆண்டவர் திருவுருத்த ரத்தத்தை வாங்குங்க. 2வது, ஆண்டவர் வார்த்தையை படிங்க, படிச்சு வாழ்க்கை செயல்படுத்துங்க. சும்மா படிச்சுட்டு காத்துல போறது இல்ல, மனசை நிறுத்தி வாழ்க்கை செயல்படுத்தணும். ஆண்டவர் வார்த்தை நம்ம செயல்படணும். 3வது, அவருடைய திருநாமத்தை நம்ம ஒவ்வொரு செகண்டும் உச்சரிக்கணும். கஷ்டங்கள், துன்பங்கள், நோய்கள் எல்லாம் பறந்துடும். இந்த 3 வகையில ஆண்டவர் பிரசனத்தை ஏத்துக்கனா நம்ம அன்றாட வாழ்க்கையில மாதா சொன்ன 3 வார்த்தை, ஆண்டு விசுவாசம் ஜெபிக்கணும், யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, பகல பார்க்கணும், அன்போட பார்க்கணும். 3வது, அன்பார்ந்தவர்களே, இந்த 3 வார்த்தை ஆண்டு அன்போட வளர்ந்து புனித அந்தோனியார் கடைபிடிச்சார், புனிதராக உயர்த்திட்டார். பேய்களா ஓடும் பாருங்க. அந்தோனியார் பார்த்தா அந்த பேயெல்லாம் நடுங்கி ஓடுது. எப்படி ஆண்டவர் இயேசு என்ன பண்ணாரு? புனித மிக்கேல் தூதரை அவருக்கு துணையா அனுப்பிச்சிட்டார். எங்க போனாலும் அவர் மிக்கேல் தூதர் கூட இருப்பார். அதனால பேய்களாம் பார்த்து ஓடும்.
கிட்ட அணுகாது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் அந்தோனியார் மேலிருந்து குதித்து வரல, நம்ம மத்தியில பிறந்து வளர்ந்தவர் தான். மாதா சொன்ன அந்த 3 வார்த்தை கடைபிடிச்சார். கடைபிடிக்கத்தால ஆண்டவருக்கு நெருக்கமானார். நெருக்கமாய் ஒரு பெரிய புனிதர் ஆயிட்டார். நம்ம மத்தியில நம்ம எல்லாருக்கும் ஆண்டவருக்கு நிறைய வரங்கள் வாங்கி கொடுக்குறார், நிறைய அற்புதங்கள் செய்யற மாதிரி செய்யறார். அதனால நம்மளும் அந்தோனியார் எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி வாழணும். சும்மா இல்ல, நம்ம இந்த உலகத்தை வந்தது புனிதர் ஆவத்துக்கு தான். வெறும் கையோட போக கூடாது. திரும்பி ஆண்டவத்தை போகணும்னா புனிதரா தான் போகணும். அவர்கிட்ட நிரந்தரமா இருக்கிறதுக்கு நம்ம வேண்டிய வரங்கள் எல்லாம் பெறணும். இப்படி அந்தோனியார் காட்டின வழியை நம்ம கடைபிடிக்கணும். Praise the Lord. 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 கைகளை கூப்பி கண்களை மூடி பார்ப்போம், உண்மையிலேயே ஆண்டு அன்புல வளர்ந்திருக்குன்னா இல்லையா? மாதா சொன்ன அந்த 3 வார்த்தையை வாழ்க்கையில் கடைபிடிச்சுக்கனா இல்லையா? ஆழ்ந்த விசுவாசம் ஜெபிக்கிறது, 2வது யாருக்கும் தீங்கு செய்யாம இருக்கிறது, 3வது பகைகளை பார்க்கும்போது அன்போடு பார்க்கறது. அனைவரும் மண்டியிட்டு நம்ம ஆண்டவர் இயேசுவே என்ன வேணுமோ கேளுங்க. எதுக்காக வந்திருக்கீங்க? எப்படிப்பட்ட நோய்ங்க உங்களை வாட்டுது? எப்படி எல்லாரும் கைகளை உயர்த்தி விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே,
அனைவரும் எழுந்து நின்று முடிஞ்ச வலது கரத்தை உங்கள் சரீரத்தில் எங்கே வலி இருக்குதோ இல்லை நோய் இருக்குதோ அந்த இடத்துல வலது கை வச்சுங்க. இடது கரத்தை உங்கள் மாரில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பேருக்கு பிபி இருக்கலாம், சுகர் இருக்கலாம், கொலஸ்ட்ரால் இருக்கலாம், நரம்பு வியாதி இருக்கலாம், மூட்டு வலி இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க உங்கள் வலது கரத்தை உச்சந்தல்ல வச்சுக்கோங்க. கண்கள் மூடி ஜெபிச்சுனே இருங்க. நம்ம ஆண்டவர் இயேசு அவருடைய கரத்தால உங்களை எல்லாரும் தொட்டு சுகப்படுத்தார். சாய்ந்த இந்த கரத்தால உங்களை எல்லாரும் தொட்டு சுகப்படுத்த போறார். ரத்தம் வடிந்த கரத்தால உங்களை எல்லாரும் கழுவ போறார். முழு சுகத்தை கொடுக்க போறார். கண்களை மூடி ஜெபி. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, இயேசுவே, இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு. Hallelujah. Jesus. Thank you Lord. Thank you Jesus. இயேசுவே, 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 இயேசுவே. Thank you Lord. Thank you Jesus. சுதன் பரிசுத்தாவி உங்களையும் உங்கள் வீட்டு நபர்களையும் நீங்கள் வாழும் வீட்டையும் ஆசீர்வதித்து கண்ணின் இமை போல பேய்களின் தொல்லிலிருந்தும் பகையுடைய தொல்லிலிருந்தும் காத்து காப்பாற்றி உங்கள் அனைவருக்கும் நற்சுகத்தை தருவாராக. அனைவரும் மண்டியிட்டு நற்கணர் ஆராதிப்போம். Yeah.
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருவானின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மின் பெருவரனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற உம்மை மன்றாடுகிறோ. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு ஆராதனையும் புகழும் ஆட்சியும் அனைவரும் அமருவோம். கரங்களை உயர்த்தி இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, சரி வாழ்க. ஒரு இரண்டு சாட்சிகள், அனைவரும் அமர்வோம். 2 சாட்சிகள். அதை தொடர்ந்து நம்ம சில விஷயங்களை சொல்லி பிற்பாடு உங்களுக்கான உணவு தயாராக்குறது, நாம் அதை அருந்த செல்லலாம். வாங்க. மரியே வாழ்க. என் பேர் நான் அல்போன்சம் அன்பேத்தை சேர்ந்தவள். எனக்கு 2 பசங்க. மூத்தது ஒரு பையன், 2வது பொண்ணு. என்னோட பையனுக்கு 5 வயசாக இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஃபீவர் வந்துச்சு. அந்த ஃபீவர் பேர் என்னன்னா கவசாக்கின்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ். அது வந்து லட்சத்தில் 5 வயசுக்குள்ள பசங்களுக்கு மட்டும்தான் வரும். ரொம்ப ரேர். ஒரு 2 பேருக்கு தான் வரும், ஒரு 5 லட்சம் குழந்தைங்களுக்கு. அப்போ வந்து அதோட காய்ச்சலோட வீரியம் வந்து நாளாக அதிகமாகும் போது என்ன செய்யணும்னா உடல் உள்ள ஒவ்வொரு பகுதியாக பாதிக்கப்படும். நாங்கள் வந்து அவனுக்கு அந்த ஃபீவர் என்னன்னு டயக்னோஸ் பண்ணதுக்கே ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. அதனால என்ன ஆச்சுன்னா அதோட விளைவு வந்து அவனோட ஹார்ட்டை வந்து பாதிச்சிருச்சு. அந்த காய்ச்சல் ஹார்ட்டில் போல அந்த இரத்த குழாய் வந்து நார்மல் சைஸை விட கொஞ்சம் என்லார்ஜ் ஆயிடுச்சு. நமக்குலாம் இருக்கிற சைஸோட என்லார்ஜ் ஆயிடுச்சு. ஸோ ஃபீவர் சரியாயிருச்சு. ஆனால் வந்து டெய்லி டேப்லெட் போடுவான். இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸ்லாம் டேப்லெட் எடுக்கிறாங்களா டெய்லி, அதேமாதிரி டெய்லி டேப்லெட் போடுவான். அவனோட 5 வயசாக இருக்கும்போது, இது இப்போ அவனுக்கு 12 வயசாக போகுது. அது வந்து அடிக்கடி போனால் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது. அதனால் என்ன சொன்னாங்கன்னா டாக்டர்
வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து எக்கோ எடுத்தால் போதும்னு சொல்லுவாங்க. ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் போய் எக்கோ எடுத்துகிட்டே இருப்போம். டாக்டர் வந்து சொல்லுவாங்க எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை, அப்படியே தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் போன வருஷம் ஜனவரி மாதம் நான் வேண்டிக்கிட்டேன். 13 மாதம் செவ்வாய்க்கிழமை நான் வரேன்னு வேண்டிக்கிட்டேன். ஸோ போன ஜனவரியில் தான் 13வது மாதம் நான் வேண்டிக்கிட்டேன். இதான் நான் வரதுக்கு 13வது செவ்வாய்க்கிழமை. நாங்கள் அந்த ஜனவரிலாம் போய் டெஸ்ட் எடுக்கணும். அந்த 1 இயர் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஸோ போய் நான் எக்கோ எடுக்கும்போது கண்டிப்பாக எனக்கு ஒரு அற்புதத்தை அதிசயத்தை காட்டணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டேன். சாட்சி சொல்வேன்னு போன ஜனவரியில் செவ்வாய்க்கிழமை முடிச்சுட்டு 17ஆம் தேதி நாங்கள் எக்கோ எடுக்க போனோம். அப்போ டாக்டர் சொன்னாங்க சரியாயிடுச்சு, குறைஞ்சிருக்கு. அளவு வந்து குறைஞ்சிருக்கு, இனிமேல் வந்து டேப்லெட் போட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் ஹார்ட் செக்கப்பே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒன்றிற்கு நன்றி. மரியே வாழ்க. கரங்களை உயர்த்தி வாழ்க 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 மரியே. வாழ்க வாழ்க யார்னா திரு காஸ்பர். அவர் நம்முடைய பங்கள தினந்தோறும் திருப்பலிக்கு தவறாமல் வரக்கூடியவர். அவருடைய அன்பு மனைவி திரேசா மேரி அவருடைய மருமகள் தான். அவ இன்னைக்கு அவங்க காலையில நமக்கான உணவு அவர் என்ன சொல்லவே இல்லை. ஃபாதர் இந்த செவ்வாய்க்கிழமை காலை உணவு நான் கண்டிப்பா தரேன்னு சொன்னேன். அவ என்னன்னா இல்லை என் மருமகள் வந்து சொல்வான்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து என்கிட்ட பகிர்ந்து கொண்டாங்க. எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்களேன். அந்த ஒரு குழந்தை தினந்தோறும் மாத்திரம் சாப்பிடும். அந்த குழந்தைக்கு ஆர்ப்பர். இன்னைக்கு பாருங்க எவ்வளோ பெரிய அதிசயத்தை வந்து புதுமையை வந்து அந்தோனியாசை ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுப்போம். நமக்கு காலை உணவை தாராளமாய் கொடுத்து உதவிய திரு கஸ்பாருடைய குடும்பத்திற்கு நம்முடைய நன்றிகளும் பாராட்டும். திரு அந்தோனி அவர்கள் இப்போது பெயர் அன்பியா சொல்லுங்க. ஷார்ட்டா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எங்களுக்காக பரிந்து பேசுகிற புனித அந்தோனியாரே புகழ் ஓங்குக. கடந்த டிசம்பர் என் பெயர் அந்தோனி, ஜான் போஸ்கோ அன்பத்திலிருந்து வருகிறேன். கடந்த டிசம்பர் மாதம் என்னுடைய மனைவிக்கு மார்பகத்தில் ஒரு கட்டி, சிறிய கட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நாங்கள் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்தோனியார்கிட்ட நாங்கள் ஜெபிச்சோம், ஆண்டவரே ஆப்ரேஷன் இல்லாமல் எங்களுக்கு சுகம் தரணும்னு. ஆனால் மருத்துவர்கள் சொல்லிவிட்டாங்க கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு. சரி அந்தோனியாரே உம்முடைய வல்லமையால் இந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஜெபிச்சுன்னு இருந்தோம். ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ண அந்த மருத்துவர்கள் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த கட்டியானது கடந்த 1 மாதமாக நுரையீரலை நோக்கி வளர்ந்து கொண்டே இருந்தது. ஆனால் சமீப காலமாக இது வளராமல் இருந்தது. இதுக்காக ஏதாவது சிகிச்சை எடுத்தீங்களான்னு கேட்டாங்க. நாங்கள் எடுத்துக்கொண்ட சிகிச்சை எல்லாம் இந்த புதுமை வல்லமை மிக்க இந்த எண்ணெய் தான். இப்படியாக கடந்து போகும்போது அந்த மருத்துவர்கள் சொன்னார்கள், கட்டி நாங்கள் எடுத்துட்டோம், டெஸ்ட்டுக்கு அனுப்பி அது வேற மாதிரி ஏதாவது இருந்தால் பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. திருப்பியும் அந்தோனியார் வந்து ஆண்டவரே எங்களுக்கு எந்த ஒரு மறு ஆப்ரேஷன் இருக்கக்கூடாது நாங்கள் ஜெபத்தில் வைத்தோம். அந்த ரிசல்ட் ஆனது உங்களுக்கு ஆபத்து இல்லாத ஒரு நல்ல ஒரு சுகமாக இருக்குது. நீங்கள் பயப்படுற மாதிரி எந்த ஒரு அந்த வேற மாதிரியான கட்டிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு வல்லமை மிக்க ஒரு வார்த்தையை சொன்னாங்க. எங்களுடைய வாழ்வில புதுமை செய்த அந்தோனியார்களுக்கு என்றும் நாங்கள் சாட்சியாக இருப்போம். கரங்களை உயர்த்தி வாழ்க 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 அந்தோனியாரே வாழ்க 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 அந்தோனியாரே. இயேசுக்கே நன்றி. என் பெயர் விண்ணரசி. நான் புனித யாகப்பர் அன்பியத்தை சேர்ந்தவள். என்னோட பையனோட சைக்கிள் போன மாதம் 9ஆம் தேதி நம்ம ஆலய வளாகத்தில் தான் விட்டிருந்தோம். அது காணாமல் போயிடுச்சு.
அன்னைக்கு சாயந்தரமே நாங்கள் ஃபாதர் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு வீடியோ கேமராவில் போய் செக் பண்ணோம். சைக்கிள் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. திரும்ப அந்த கேமராவில் போய் பார்க்கும்போது வேற ஒரு பையன் அதை எடுத்துட்டு போகிறான். நம்ம பங்கை சேர்ந்தவனா தெரியல, ஒரு 16-17 வயசு பையன் மாதிரி இருந்துச்சு. சைக்கிள் அவன் எடுத்துட்டு போகிறத பார்த்த பிறகுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு வேதனையாகி ரொம்ப என்னை அறியாமையே அழுதுட்டு அந்தோனியார்கிட்ட போய் நான் ஜெபம் பண்ணேன். அந்தோனியாரே சைக்கிளை பூட்டலை, இதுதான் முக்கியமான விஷயம். பூட்டாமல் விட்டுட்டு போயிட்டான் பையன். பூட்டாமல் விட்டுட்டு போனது எங்களோட மிகப்பெரிய தப்பு தான் ஆண்டவரே. அந்தோனியாரே உங்களுக்கு விருப்பம் இருந்தா அந்த சைக்கிள் எனக்கு கிடைக்கட்டும், ஆண்டவருக்கு அது சித்தமா இருந்தா அந்த சைக்கிள் எனக்கு கிடைக்கட்டும்னு மனசு ரொம்ப வேதனையோட அழுது ஜெபம் பண்ணிட்டு போயிட்டேன். 9ஆம் தேதி 10ஆம் தேதி தொலைஞ்சு போன சைக்கிள் 26ஆம் தேதி எதிர்பார்க்கவே இல்லை. நான் அது கிடைக்கும்னு சுத்தமா நினைக்கிற நம்பிக்கையே இல்லை. 26ஆம் தேதி நம்ம சர்ச்சு பின்னாடியே அந்த சைக்கிள் நின்னுது. அது எங்களுக்கு திரும்ப கிடைச்சது. கரங்களை தட்டுவோம். ஆண்டவருக்கு கோடான கொடி நன்றி. புனித அந்தோனியாரே உங்களுக்கும் நன்றி. கரங்களை உயர்த்தி வாழ்க 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 துணியாரே, வாழ்க 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 துணியாரே. இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஆக்சுவலாக அந்த அவங்க சொன்னதில் நாங்கள் ஒன்று சிசிடிவி கேமரா பார்த்து உடனடியாக அந்த ஃபுட்டேஜ் எடுத்து நான் சொன்னேன் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த வினர் ஐயோ வேணாம் ஃபாதர் வேணாம் அப்புறம் நான் சொன்னேன் ஏன் எங்கள் நேரத்தை வீணாக்கிங்க அப்படின்னு. கடவுள் கண்டிப்பாக அந்தோனியார் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி போச்சு. ஆனால் இதான் முதல் முறையாக பார்க்குறேன் சார் திருடனை வந்து திருப்பி அதே சைக்கிளை வந்து வச்சுட்டு போயிருக்கானா. இதை விட பெரிய விஷயம் இல்லை எனக்கு. அதுக்கே நம்ம அந்தோனியாருக்கு வந்து நன்றி சொல்லலாம். நம்ம மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தெரியும் அநேகர் ஆலயத்தில் வந்து அநேக சாட்சிகளை சொல்லிக்கிறோம். 2 சாட்சியை நான் சொல்லி முடிச்சிடறேன். முதல் வந்து பார்த்தீங்கன்னா பங்கை சேர்ந்தவர்கள் திரு இறுதியரான் திருமதி பிரமீலா அவர்கள் நமது யாகப்பர் அன்பு சேர்ந்தவங்க தான். ஒரு நாள் என்னை பார்க்க வந்தான், அது உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஒரு கத்தையாக ஒரு பணம் எடுத்து வச்சாங்க. என்ன விஷயம் அப்படின்னு, அது மாதிரி நாங்கள் மிகதான் மதுரவாயில் இருக்கிறோம், எங்களுக்கு கூட ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை, அதுவும் மதுரவாயிலே கிடைச்சா நல்லா இருக்கும் யோசிச்சிருந்தோம். நாங்கள் நினைச்சே பார்க்கல, எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துக்கு நாங்கள் பேசி முடிக்கலாம் பார்த்தா அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து பேசி கொடுக்கும்போது நான் வந்து அந்தோனியாரை ஜெபம் பண்ணேன். அந்தோனியாரே தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை தினந்தோறும் திருப்பதிக்கு வரக்கூடிய குடும்பம் அவங்க. ஆகவே அந்தோனியாரே நீங்கள் நினைச்சா இந்த இடம் எங்களுக்கு சொந்தமாகும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வேணும். அப்போ அவங்க சொன்னாங்க 33 லட்சம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ பெரிய தொகை உடனடியாக கிடைக்குமா தெரில. அப்போ நான் சொன்னேன் அந்தோனியார்ட்ட, நான் இல்லை, அவங்க நீங்கள் மட்டும் எங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஃபாதர் போடுற இந்த முதல் செவ்வாய்க்கு நேர்ச்சி உணவுக்கு நான் 10% கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி 33,000 ரூபாயை மேலே வச்சாங்க. என்ன அப்படி கேட்டால், அந்த இடம் வந்து நாங்கள் வாங்கி எங்களுக்கு அதே கிரயம் பண்ணுவதற்கான 33 லட்சம் எப்படி வந்து எனக்கு தெரியல ஃபாதர், நிறைய எப்படி விஷயங்கள் பண்ணி அந்த இடம் வந்து எங்களுக்கு சொந்தமாகி கொடுத்துருக்கிற அந்தோனியாருக்கு நன்றி என்று சொன்ன அந்த குடும்பத்திற்கு ஒரு பலத்தை ஒரு கரப்படி கொடுத்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். கடந்த மாதம் அவ்வாறு முதல் செவ்வாய்க்கிழமை முடிச்சு 11 மணி திருப்படி முடிந்து நான் என்னுடைய ரூமில் இருந்தப்போ ஒரு அம்மா, அவங்க நம்ம பங்கை சேர்ந்து தான் இப்போ தாம்பரம் போயிட்டாங்க, ரெஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் இதே மாதிரி தான் தாம்பரத்தில் சேலையூர் பக்கத்தில் ஒரு அவருடைய மகளை திருமணம் செய்து கொடுத்துட்டாங்க போல. அங்கேயும் ஒரு இடம் அதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய இடர்பாடுகள் தொல்லைகள் வாங்குவதற்கான சூழல் இல்லாத ஒரு நிலையில் அப்போ திடீரென்று அவங்க சொல்கிறாங்க, பார்த்தா நான் ஒவ்வொரு முதல் செவ்வாய்க்கிழமையும் அந்தோனியாரை வேண்டுவேன், அந்தோனியாரே அந்த இடம் எங்களுக்கு சொந்தமாகணும், நீங்கள் தான் எங்களுக்கு கருணை புரியணும் அப்படின்னு ஜெபம் பண்ணேன். அந்த நிலத்துக்குரிய ஓனரே ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்க பேசலாம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஃபாதர். அங்கே போனோம், நாங்கள் நினைத்ததுக்கு மேலாகவே எல்லாம் அந்த இடத்த வந்து வாங்கி வீடு கட்டி பால் காய்ச்சி அந்த வீட்டில் நான் குடி போவதுக்கு வழி செய்தவர் வந்து புனித அந்தோனியார் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பலத்தை ஒரு கரவழியை கூட கொடுத்து நாம் அவருக்கு நன்றி சொல்வோம். கடந்த 2 வாரங்களாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் கோயிலில் அப்படியே 10க்கும் மேற்பட்ட திருமண ஓலைகளை வாசித்தேன். நிறைய பேர் என்ன பண்ண இவ்வளோ ஓலை வாசிக்கிறீங்க அப்படின்னாங்க. நிறைய பெற்றோர்கள் என்னிடம் தனிப்பட்ட முறையில் கண்ணீரோடு சொன்னது தான். அவங்க எல்லாம் சொல்ல முடியல, ஃபாதர் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கு ஃபாதர், என் பிள்ளைக்கு ஏதோ தடை ஃபாதர், என்னன்னு தெரியல, அந்தோனியாரை தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன் ஃபாதர்,
நீ பாருங்க, இந்த 2025 ஆண்டு 10க்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் ஆகிவிட்டது, இன்னும் திருமணமாக காத்து கிடக்கிறார்கள். அத்தனை பேருக்கு அவர்கள் கண்ணீரோடு நன்றி சொன்னாங்க. ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து நம்முடைய கோடியா இருப்பது அப்பொழுது அந்தோனியாருக்கு நன்றி சொல்லுவோம். அவ்வாறே நான் இந்த இடத்த கண்டிப்பா சொல்லி ஆகணும். இந்த நம்ம நேர்ச்சி உணவு இதை விட எனக்கு தெரியல. நான் சொல்வேன், நான் அவர் அதிகமாக நம்புறேன். நான் கேட்டதெல்லாம் கொடுப்பார். உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஃபாதர் தான் சொன்னாங்க. ஆகவே அந்தோனியார் இந்த 2025 ஆண்டு நாம் துவங்கினோம். அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மதிய உணவு, இரவு உணவுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வேண்டிக்கிட்டேன். பெருசாலாம் இல்லை, 50,000 1,00,000 தர முடியாது, ஒரு 5,000 10,000 என்று அநேக என்னிடமும் உதவி கொடுத்து, ஃபாதர் எங்களாலும் முடிஞ்சது கல்யாணம் கட்டிட்டோம், குழந்தை பிறந்திருக்கு, வீடு வாங்கியிருக்கோம், வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று நிறைய பேர் நன்றி உள்ளத்தோடு வேண்டிக் கொள்வதற்காக கொடுத்து கொண்டிருக்கேன். ஆகவே நான் பார்த்தீங்கன்னா கடந்த 2025 ஆண்டை துவங்கிய போது ஒருத்தர் வந்தால், நான் சொன்னேன் கடந்த மாதம் சொன்னேன், எல்லாருக்கும் மதியம் நைட்டு போகிறீங்க, காலையில் ஒரு சாப்பாடு போடலாமா அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட். நான் சொன்னேன்னா அதெல்லாம் வேலைக்கு அவர் விஷயம் இல்லை, அதெல்லாம் வேலைக்கு அவர் நீங்கள் விடுங்க, நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவரே அதற்கான செலவினை ஏற்றுக்கொண்டு கடந்த மாதம் அந்த முதல் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட், செம சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டாங்க. அதை சாப்பிட்டு நிறைய பேர், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நிறைய பேர் பிற பங்கு கோல்டன் ஜார்ஜ் நகர், இது மாதிரி பல வேலை பஞ்சாப், அங்கே நிறைய பேர் எல்லாம் வந்தவங்க என்ன சொன்னேன், ஃபாதர் இது தொடர்ந்து நடக்கணும் ஃபாதர், நீங்கள் தயவுசெய்து இந்த காலையில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் போடுங்க. நான் சொன்னேன், எப்படி நடக்கும், நீங்கள் கவலைப்படாத, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட ஒருத்தர் கஸ்பாரோடைய குடும்பத்தில் உதவி, அடுத்த மாதம் ஒருத்தர் வந்து, அதுக்கு அடுத்த மாதம் இவையே போட்டி போட்டுக்கொண்டு இந்த காலையில் உணவு தாங்க அப்படின்னு சொல்லி காலை இன்றைக்கி ஒரு 300 பேருக்கு மேற்பட்டவர்கள் அந்த காலை உணவை அந்தோனியாருடைய உணவையும் சாப்பிட்டாங்க. இன்றைக்கி மதியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம், இதே மாதிரி தான் இவ்வளோ கூட்டம். வெளியில் நாங்கள் ஷாமியானாலாம் போட்டு எந்த பக்கம் ஷாமியான் நான் நினச்சி கூட பார்க்கல, அப்படி வருவாங்க சொல்லிட்டு எங்கெங்கிருந்து வராங்க 500க்கு மேற்பட்டவருக்கு மதிய உணவு கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த இரவு வேளையில் இந்த உணவுக்காக உதவி செய்வது பன்னீர்செல்வம், திருமதி கிறிஸ்டின் அம்மாள், திரு மரிய லிவிங்ஸ் குடும்பத்தினர் மனம்பு வந்து வேண்டிக் கொண்டு அத்தனை காரியங்களுக்காக நன்றி உள்ளத்தோடு இங்கு வந்திருக்கு. ஒரு 800-900 பேருக்கு அறுசுவை உணவை கொடுத்திருக்காங்க. ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அத்துணை பேருக்கும் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறேன். இதை விட வேறு என்ன நான் நினைக்கிறேன், இன்னைக்கு காலை ஜோக்காரம் சொல்லிட்டு இந்த யார்ட்டையும், தமிழகத்திலே ஒரே ஒரு பங்கு தான். எந்த பங்கு? மதுரவாயில் அந்தோனியார் பங்கு தான். 3 வேளை காலையில் மதியம் இரவு. நான் போல சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு அதுக்கு எல்லாம் அது இங்கே இருக்கிறது தான். அப்போது நான் என்ன சொன்னால், அவரை நம்பிக்கையோடு தேடுறவங்க அவர் எல்லாத்தையும் செய்வேன். ஒரு அம்மா வந்தாங்க, அந்த ஜூலை மாதம் புக் பண்ணுறீங்களா, என்ன விஷயம், காலை உணவு ஜூலை மாதம். நீ யோசிப்பா, எனக்கு கல்யாண நாள் கண்டிப்பாக நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நிறைய காலியாக தான் இருக்குது. என்ன சொல்ல வரேன்னா, இதுதான் நம்பிக்கையோடு நம்ம கேட்கிற பல விஷயங்களை அவன் நடத்தி கொடுத்து கொண்டு இருக்கிறான். எனவே மீண்டும் ஒரு முறை நம்ம அனைவருமாக கரங்களை தட்டி நம்முடைய அந்தோனியாரை புகழை சாற்றுவோம். நான் சொல்லுவேன், நிறைய பேர் பல இடங்கள் நான் சின்ன பாடம் சொல்லிட்டு எங்கேருந்து வரான், பூந்தமல்லி, பழஞ்சூர், பெரிய லிஸ்ட்டே என்கிட்ட இது காலையிலோட சொன்னேன். எங்கேருந்து வரான், இந்த பக்கம் திருவேற்காலிலேருந்து, பருத்திப்பட்டிலிருந்து, அப்புறமா 3 இந்த கோல்டன் ஜார்ஜ் நகர்லேருந்து, அப்புறமா முகப்பேர்லேருந்து, கீழ்பாக்கிலிருந்து, கோடம்பாக்கு, அம்மஞ்சகரை, அப்படியே சுற்றி போங்க, சின்மியா நகர், வலசரவாக்கம், எங்கெங்கோ இருந்து இந்த ஆலயத்தை தேடி. நான் சொன்ன இந்த தேன் இருக்குல்ல, தேனீக்கள் என்ன பண்ணுமா, எறும்புகள் தேடி வருவது போல இங்கே வந்து அந்தோனியாவுடைய பவரை வந்து அனைவருமாக உணர்ந்திருக்கிறான். எனவே மீண்டுமாக அநேக அற்புதங்கள் அதிசயம் செய்து கொண்டு இருக்கிறான். ஆகவே இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு தெரியுமாக்காக நான் ஒவ்வொரு முறையும் யோசிப்பேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி அனைவரும் நான் கூட மாட்டேன். ஆகவே இந்த முதல் செவ்வாய்க்கிழமை நம் மத்தியிலே அருள் தந்தை ஜான் பீட்டர், அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் பயங்கரமான ஒரு வல்லமை உள்ள குருவானவர், அதுவும் மாதா மீது அதிகமான பக்தி கொண்டவர். நான் இருந்த அத்தனை பங்கிலும் தந்தை அழைத்திருக்கிறேன். அவருக்கு சொல்வார் தெரியல, நான் எண்ணூரில் இருந்தபோது, அம்பத்தூர் இருந்த போதெல்லாம் தியானங்கள் கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கிறார். குறிப்பாக நான் அவரை பாராட்டுவேன். காரணம் வந்து ஒரு மிஷினரி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் அந்த மொழியை கற்றுக்கொண்டு அந்த மக்களுக்காக அநேகர் சொன்ன மாதிரி 10,000-5,000 மக்களை வந்து கூட்டி வச்சு அவர்களுக்கான நற்செய்தி அறிவித்து நிறைய வல்லமையான காரியம், நிறைய குடும்பம், அம்பத்தூர்லாம் சொல்லுவாங்க ஃபாதரை பற்றி, அவர் ஜெபம் பண்ணார், இடம் வாங்கின அவர் ஜெபம் பண்ணார், நிறைய காரியங்களை. என் நம்ம பங்களை கூட பார்த்தீங்கன்னா
கணபதி நகருக்கு இரக்கத்தின் ஆலயம் கூட, இரக்கத்தின் மாத ஆலயம் கூட தந்தையினுடைய வழியாக தான் அந்த இடம் அங்கே கட்டப்பட்டு சொன்னாங்க. இப்படியான சிறப்புமிக்க ஒரு தந்தை. அவர் நிறைய ஆலயங்கள் கட்டியிருக்கார். அவருடைய சொந்த ஒரு மேல் சித்தாம்பூர் அப்படி நம்ம போனோம் திரியாத்திரைக்கு. அங்கே கூட மாதா ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்டி இன்னும் அநேக உள்ளங்களை ஆண்டவருடைய பாதம் இழுத்து கொண்டு ஈர்த்து கொண்டு வந்து கொண்டிருக்க இந்த வானிலே நம்ம தீர்வு நமக்காக சிறப்பாக ஜெபித்து இறை ஆசிரியை பெற்று தந்த அந்த அருள் தந்தை ஜான் பீட்டர் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டி ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து நாம் தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து அவருடைய பணியும் அவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கும். அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தர வேண்டும் என்றும் என்றார். அவ்வாறே தெரியும். காலையிலிருந்து இந்த 3 வேளை உணவும் நிறைய பேர் நான் சொன்ன மதியானமே உதவு கொடுத்தாங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்லி கொண்டு இருக்கிறேன். அவை பார்த்தீங்கன்னா இந்த உணவை தயாரித்து கொடுப்பவர் நம்முடைய அன்பு சகோதரன் அஸ்வின். அவருடைய குழுவினர் தான் இதற்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவருக்கும் நம்முடைய இளையோர் குழுவினர் காலை மதியம் இரவு என்று உங்களுக்காக இந்த உணவை பரிமாறுவதற்காகவே தங்களை அர்ப்பணித்தவர்கள். அவ்வாறு நம்முடைய இளம் பெண்கள் அன்னை நம்முடைய அந்தோனியாவுடைய அந்த தேரை அலங்கரித்து கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய பாடகர் குழுவினர், நம்முடைய ஆலய பணியாளர்கள். ஒரு அம்மா சொன்னாங்க, அதை ஒரே இங்கே கொண்டாட்டமாக இருக்குது செவ்வாய்க்கிழமையா. நான் மட்டும் இல்லை, உதவி பங்கு தந்தை மற்றும் பலர் இதற்காக உழைத்து கொண்டிருக்காங்க. அத்தனை பேருக்கு ஒரு பலத்தை ஒரு கரவடை கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சாத நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து நான் சொல்றேன், உங்களுக்காக ஒரு 3 இடங்கள் நினைக்கிறேன், 3 இடமா 3 வச்சிருக்காங்க. உணவு ஏற்பாடு செய்ய கொஞ்சம் பொறுமையாக இருந்து சுவையான உணவை சாப்பிட்டு விட்டு, ஆலயத்துக்குள்ள சாப்பிட வேண்டாம், வெளியில உட்காந்து நீங்க சாப்பிடலாம். சாப்பிட்டு விட்டு அந்த தட்டுகளை ஓரமாக போட்டு விட்டு செல்லுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசு அந்த வழியா தொட்டிருக்கார், சுகம் கொடுத்திருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. சுகம் பெற்றவங்க எல்லாரும் நன்றி சொல்ல மறக்க வேண்டாம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்புறம் இன்னொன்று விஷயம், இந்த ஜனங்களாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா கோயில் சின்னதாயிடுச்சு இல்ல? கோயில் வேணுமா வேணாமா? வேணான்னு சொல்றவங்க மட்டும் கை கீழே போடுங்க. வேணான்னு சொல்றவங்க மட்டும் கை கீழே போடுங்கன்னு சொன்னேன். அப்புறம் என்ன? ஐயோ, தமிழ் தெரியாதா உங்களுக்கு? Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கண்டிப்பா ஆண்டவர் ஒரு ஆலயத்தை கொடுக்க போறார். அதனால எல்லாரும் மண்டிட்டு கைகளை கூப்பி ஜெபிப்போம். என்னோட சேர்ந்து ஜெபிங்க. எல்லாரும் மண்டிடுங்களேன். ஏன்னா இந்த துவக்கத்தை நேனே துவக்கி விடுறேன். ஏன்னா யாரும் சொல்லல, ஆனா எனக்கு உணர்த்தப்படுது. அதுக்காகத்தான் எல்லாம் மண்டிடுங்க, கைகளை கூப்புங்க, கை கூப்புங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஒரு நல்ல ஆலயம் கட்டி கொடுக்கும்படியா. கோடான கோடி மக்கள் இங்க அந்த வழியா வேண்டிய அருளை ஆற்றலும் பெறுவதற்கு வேண்டிய அருளை கிடைக்கும்படி ஒரு நல்ல ஆலயம் வரும்படி கேட்போம். அதுக்கு வேண்டிய வசதியெல்லாம் கொடுக்கும்படி கேட்போம். பொருள் உதவி கொடுக்கும்படி நல்ல உள்ளங்களை அனுப்பும்படி கேட்போம். ஆண்டவர் இயேசுவே இறங்கி அந்த நல்ல ஆலயத்தை கட்ட வேண்டிய அருளையும் ஆற்றலையும் ஆசையும் இந்த சுற்றுப்பாத்துக்கு எல்லாருக்கும் கொடுக்கும்படி கேட்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய
எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருளிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருளிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 கண்டிப்பா ஆண்டோட ஆசீர் பொருள் சீக்கிரம் நிறைவேறுது. நல்ல கோயில் வரப்போகுது. Praise the Lord. Wish you all the best. தினமும் திருப்பலி முடிஞ்ச உடனே யார் வரீங்களோ கோயிலுக்கு இங்க வந்த வரங்களாம் ஒரு பரலோக மங்கள வார்த்தை ஜெபம் சொல்லுங்க. ஆண்டோடைய ஆலயத்துக்காக ஜெபிப்பீங்களா? Praise the Lord. God bless you.